அறிந்தவனா அறியாதவனா யாரும் தெரியுமாடான்னு கொஞ்சம் கேட்டாதான் விஷயம் உனக்கு அறிந்தவனா அறியாதவனா உங்க அப்பா உங்க அம்மா உங்க ஊரு உங்க பேரு எதுவும் தெரிஞ்சாலும் உங்க பேரு நான் சொல்லலாமா? அதனால நீங்க சொன்னாலும் உங்க பேரும் ஊரு தருவோம். எண்ணாயிரம் மரபடிகளுடைய மனைவியே சிவனா கணவனே நமக்கு தெய்வம் மனைவியா நமக்கு தெய்வம். அப்படி அந்த ஒருவர் இருந்த காலத்திலேயே அவர் சோதிப்பதற்காக அவர் சிவபெருமான் பார்த்தார். சங்கமராக சென்ற போது இந்த எண்ணாயிரம் மரபடிகளுடைய மனைவியா இருக்கக்கூடிய ஆசைப்பட்டார். அதனுடைய காரணத்தினால் சிவபெருமான் பார்த்தார். அப்போ அந்த கண் பார்வையில் இருந்த புத்திர பாக்கியம் கொடுக்க அதுல பிறந்த பிள்ளை 47,000 மரபடிகள். அந்த 47,000 ரிஷி பசமாக வந்த தெரியுதா? தலைமை 44 மேல தலைவனாக இருக்கக்கூடிய ரிஷி வசம் பிறந்ததுதான் ரிஷி கேசவ மகாமுனிவர். அந்த ரிஷி கேசவ மகாமுனிவர் அந்த தபத்தை அழிப்பதற்காக அப்ப தேவ பெண்களிலேயே நாட்டிய பெண்கள் ரம்பை ஊர்வசி திலோதனை நாட்டிய பெண்கள் 4 பேர்கள் மேலையோட சேர்த்து அது கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை படைக்க வேண்டும் அப்படின்னு தெய்வ இந்திரன் மூலியமாக ஒரு பெண்ணை படைத்தார். அது யாருங்க? பிரம்மதேவர் படைத்தார். தெய்வ இந்திரன் அனுப்பி வைத்தார். அந்த பெண்ணுக்கு பெயர் ஆங்கிரசை. ஆமா, இந்த சிவபெருமான் பார்வையில பிறந்த 44 படைக்கப்பட்டு தெய்வ இந்திரன் அனுப்பி வைத்தார். தவத்தை அழிப்பதற்காக அந்த பெண்ணோட பேர் ஆங்கிரசை. அந்த ஆங்கிரசை போய் நாட்டியம் முடிந்தார். நாட்டியம் முடிந்த காலத்திலே பார்த்தார். அந்த யாகத்தை நிறுத்தி விட்டார். அப்போது சிவன் அந்த பார்த்தார். மகாமுனிவர் தெற்ப பிள்ளை பரப்பி. ஆமா, அதன் மீது தவம் செய்த காலத்தில் அந்த பெண் ஆடை இல்லாத நாட்டியம் முடிந்தாலே அவர் அழகை பார்த்த போது மகாமுனிவருக்கு விந்து தன்னுக்கு தலைமை இறங்கியது. விளைபட்டது. வெளிப்பட்ட உடனே அந்த தெற்ப புள்ளியில விழுந்தது. 3.25 ஆழிக்கு அந்த தேவ பிண்ட ராத்தங்கால் பிண்ட ராத்தங்கால் அவ்வளவாக 3.25 ஆழிக்குள்ளே அது ஒரு குழந்தையாக மாறியது. அவர் பார்த்தார். மகாமுனிவர் அவர் விடுத்து சென்று விட்டார். தேவன் பண்ணிரு ஐங்கிரசை அவரும் சென்று விட்டார். அப்போது அந்த வழியாக ருதாயனன் வேட்டைக்கு வந்தார். ருதாயனன் வேட்டைக்கு வந்தார். அதுவால் கேட்ட உடனே ருதாயனன் பார்த்து அந்த குழந்தையை கொண்டு போய் தன் மனைவி ருதாயனை கொடுக்க அந்த வளர்த்த காலத்திலே இந்த பிள்ளை எங்கிருந்து கொண்டு வந்தார்? தெற்ப புள்ளி மீது நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும். தெற்ப புள்ளிக்கு ஒரு அகராதியில சல்லி புல். ஆமா, சல்லி புல். அந்த சல்லி புள்ளில இந்த கண்டத்த காலத்தில் இந்த பிள்ளைக்கு பெயர் சல்லிய மகாபிரபு. ஆமா, தண்ணி பரமாரியா இவங்க பாப்பா தண்ணி ஊத்தி வரும். நான் லோல விட்டு மேய்ச்சி போண்டா விஷயம். அது இப்ப அத விளக்கமா கேட்டு தண்ணி ஊத்தி என் பாப்பா தண்ணி ஊத்தி வராங்க. அதான் தண்ணி ஊத்திக்கோ. யாரு தெரியுதா விளக்கம் தெரியுதா என்னன்னு கேக்குறாங்கதான். தண்ணி கூட போய் சல்லிய மகாபிரபு எந்த ஹோட்டல்ல தண்ணி மூணு ஊத்துறாரு. அதன் பிறகு ருதாயனையும் கோடி சேர்ந்த காலத்திலே அப்போது என்னுடைய அருள் சிவபெருமானுடைய அருளை சேர்ந்து அதுல பிறந்தது ஒரு பெண்ணா பிறந்த பிள்ளை. அது யாருங்க? மாத்ராஜேரி. ஆமா, அப்படி மாத்ராஜேரி சொல்லக்கூடிய பிறந்தது நாடு. அப்படி நாடு மாத்திர தேசம். அந்த மாத்திர தேசத்தை ஆளக்கூடிய ஆனா சல்லிய மகாபிரபு அப்படி என்று அறிந்தார். ஆனால் ஆட்கள் அடித்தார் படைத்தல். அந்த மாத்திரத்தை ஊசி என்ன உனக்கு நீண்டு போவோம். அப்புறம் குறிக்க பேராத்த இந்த சல்லிய மகாபிரபு
ஆற்றிலே அமர்ந்து நான் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம் தெரிவராது. ஆட்கள் அடித்தால் பலத்தல் ஆரணன் நாரணன் காரணன் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மூர்த்திகளில் இருக்கக்கூடிய கைலாயத்தில் வரும்படியான எண்ணத்தின்படி அருளின்படி வேண்டும்படி இஷ்டப்படி படி அளக்கக்கூடிய அந்த முத்தி தருவி வெல்ல முடியாது. அப்படி இந்த பார்ப்பவர் அத்தனை பேர்களும் பயந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். சரிதான். ஆனால் இந்த உலகிலேயே அசுர குலத்தில் பிறந்தவர் தாருகாட்சதன், கமலாட்சதன், பிந்துன்மாலி மூன்று அரக்கர்கள். அந்த மூன்று அரக்கர்களும் அவர் வாங்கி வழக்கின் அழிக்க வேண்டுமே ஆனால் அப்போது வாயால் தீவிரித்து எரிக்க வேண்டும். அப்போது நம்ம செல்ல வேண்டுமே ஆனால் ரதம் வேண்டுமே. அப்போது என்று ரதத்தை ஏற்பாடு செய்தார். பூமி ஒரு ரதமாக ஆகாயத்தை குடையாகவும் தாங்கி வேதத்தை தூணாகவும் அஸ்தமிக பாலங்களை இட்டு பாவியாகும். அது நம்ம நாராயணன் ஒரு அம்பாக பாவித்து பெருமாள் ரதம் ஓட்ட அவர் சென்ற உடனே வில்லுக்கு என்ன செய்வது அப்படி என்று மேல்மலையை இல்லாததும் வாசிகளுடைய பாம்பு. ஆமா, அது வந்து நாராயணாகும். அது மட்டுமல்ல நாராயண அம்பாவும் போட்டு சென்றார்கள். சென்ற காலத்தில் அந்த சிவபெருமான் ஒருவரை தவிர வேற யாராலையும் வளைக்க முடியாது. அப்படி அந்த சிவபெருமானை தவிர வேற யாராலும் வளைக்க முடியாத தனிமன வளைக்கு அப்படி திறமை வாய்ந்த வரக்கூடிய இப்படிலாம் பானப்பிரயோகம் செய்கிறேன். அப்படி என்பதற்காக காலையில் உதய முடியாது. சூரியனுக்கு ஒரு பெயர் தினகரன். அந்த தினகரன் சல்லியர் ஒருவர் வளைக்கின்றார். அப்படி வந்து தினகரன் என்று சொல்லக்கூடிய சூரியனை என்னை பாராட்டுவார். உண்மைதாங்க. ஆமா, அப்படி ஆனால் இந்த சல்லியர் நான் அமராவதி சண்டைக்கு போறேன் என்றார். தெரியுதா? ஆனால் மறுபடி காலத்துல மூலாவத்தில் விடுத்து மத்திய பிந்து சொல்லக்கூடிய பொருள் சாதாரண வளர்த்து மேலே ஆதாயம் இருக்கிறது. அண்டர்கள் எல்லாரும் எனக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டும் அல்ல, அப்போ புலிவாம்பல எங்கடா இப்ப போடுறோம்? புலிவாம்பல
மணப்பந்தலிலே பொண்ணு மாப்பிள்ள இருக்கு. அது கையில பூச்சி இருக்கும். ஆமா, அந்த மலை இருக்கிறது. தாயக சுட்ட கப்பல் மலையா சென்றாய். பொண்ணு மாப்பிள்ளை எப்படி அந்த பூச்சுண்டு போல எடுத்து ஆட்டுகிறாரு. அதை போல அந்த மலையை ஆட்டக்கூடியவன் பெருத்த மலையா இருந்தாலும் சுண்டக்கா போல. ஆமா, அப்படியே அந்த பூச்சுண்டு மாதிரி ஆட்டுவீங்க. ஆமா, அப்படியா மலையா சாதா நாளடா இல்லடா. அவனுக்காக ஹோட்டல்ல தண்ணி முந்து ஊத்துற மாதிரி சும்மா அதே கையில பூச்சுண்டு மாதிரி ஆட்டாரோ என்னடா. அப்படி அந்த மலையிலேயே ஏற்கனவே தவம் செய்து கொண்டிருப்பார்கள் முனிவர்கள். ஆனால் நான் எடுத்து ஆட்டும் பொழுது அவர் கலகலனுக்கு விழுந்தார். அவர் என்ன செய்வது தெரியுமா? அந்த பண்டு முனிவர்களை பற்றி எடுத்த ஒரு கோழி குஞ்ச கெருணை எப்படி கந்து போகுதோ அத போல அடிபடாத வண்ணமாக பற்று கீழே மெதுவாக பந்து போல தெரியுதா? ஆனா இப்ப நடப்பது எங்க? இந்த பாரத யுத்தத்துல இப்ப நாளாக இந்த ஓய்வா விட்டுருக்கா தெரியுதா? துரியோதனுக்கு அறிவு இருந்ததுன்னா முத நாள தொடங்கிச்ச அப்போவாது ஒரு நாளுக்காக எனக்கு கொடுத்திருந்தா நீ போன இடம் குழியில வேற ஆலோசனை பண்ணுவோம். அவங்களை கொண்டு எதிராளியா தமிழ்ல பேசுறாங்க. நீங்க போயிருந்தா உங்களை கொண்டு அந்த குழியில வச்சு இந்நேரம் உங்க குழி ஆறி போய் உங்க மேலே இன்னும் 2 பேர் வச்சிருப்பான். தமிழ்ல பேசுறா நீ நினைக்கிற தெரியுதா? ஆனா எதிராளி ஒரே ஒரு ஆளு நம்பாரு. ஆமா, அவனுக்கு நிகரானவன ஒரு ஆள் தான். உண்மைதான் உண்மைதான். இப்ப அந்த பாரதத்துல எங்க மட்டும் சேர்ந்துருக்காங்கய்யா. அந்த பகவானுக்கு நிகரான நீ பகவான் இல்ல, பூரா பல்லு விட்டான்னு அந்த பகவானுக்கு நிகரான நீ ஒரு ஆள் தாங்க. அப்படி இந்த 18 நாள் யுத்தத்திலேயே நேற்றோடு 16 இன்னைக்கு நடப்பது 17. இந்த பாரதத்தை ஒரு நாள் என்ன கொடுத்திருந்தாங்க. அந்த பாரதம் செய்யக்கூடியவன். உண்மைதான் உண்மைதான். இம்மா நாள் ஏன்டா அந்த பாரதம் நடக்குது? இந்த முத நாள் நேற்று 14 நாள் வரைக்கும் ஏன்டா இந்நேரம் துரியோதனை இவர்கிட்ட பூச்சி கொடுத்துருந்தா சேனாதிபதி பண்ணதா போய் அங்க கொடுத்துருந்தா அம்மா பேரு போனா இவர் பேரு அவனுக்கு ஆனா 2 பேர் தட்டினாங்களா? அப்படியே நான் சமரத்தை செல்வனை எனக்கு வரக்கூடிய எதிரி யாரா இருந்தாலும் நான் எதிர்த்த சத்திராந்து யாரா இருந்தாலும் அவர்களை வென்று வருகிறவன் சல்லியன். இவன் இடத்துல நம்ம அமர்ந்திய முடியாது. அப்படி பார்க்கக்கூடிய எதிராளி பயந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தெரியுதா? அகலங்களை குழிய வெட்டி அதுல கட்டைகளை நிரப்பி தீடுமை ஆனால் அண்டமலாவி சுழற்று எரிந்து கொண்டிருக்கும். மதம் பிடித்தவரை யானை வருகிறார்கள். தெரியுதா? அது வந்த உடனே அதை பார்த்ததும் எதிர்த்து முறைத்து நின்று நமக்கு எதிர் இருக்கின்றார். அப்படி எனக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமா, அதை எதிர்த்த கைக்கு அந்த யானை எப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்குதோ
அதை போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். யாரா இருந்தாலும் ஆனால் இந்த 17ஆம் நாள் யுத்தம் ஆனா இந்த தினத்திலேயே ஆனா துரியோதனை கூட்டிருக்காங்க. துதித்த துரியோதனை இன்னைக்கு துரியோதனை கொஞ்சம் கூட்டிருக்கானா ஏதாச்சும் உபகாரம் பண்ணலான்னு தான். ஆமா ஏதாவது கொடுப்பான்னு நினைக்கிறான். கையில எதாச்சும் புடிச்சு கொடு. ஜனாதிபதி பார்த்தான் எதிர் ஊர்ல என்ன ஊத்தி ஏன்டா பெஞ்சலி போனா தேவனா பத்தா இருக்கு இல்லையா பக்கத்துல மன்னார் பத்தா இருக்கு உணவு சேனாதிபதி பட்டம் கொடுப்பதற்காக தான் துரியோதனன் அதனால் அந்த சேனாதிபதி பட்டம் உண்டு. அமெரிக்க சேர்வலை இந்தியோட பாரதம் முடிஞ்சது. அந்த குமலையம் அனுப்பு போச்சு. இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அண்ணன் கதை முடிஞ்சது. நடப்பது யாராருக்கு யுத்தம்? இன்னைக்கு பாண்டவருக்கும் துரியோதனனுக்கும். இன்னைக்கு அங்க எதிராளி யார் வரணும்? இன்னைக்கு அர்ஜுனன் வரா. கதை ஓட்டி வரணும் யாரு? பகவான். அந்த பகவான் மனசுல எங்க நினைக்கிறாரோ எனக்கு தெரியும். உண்மைதான். ஏன்னா அவருக்கு நினைக்கிறான் ஒரு நியமம் அவரு ஜெல்குல் வெத்தல இங்க காட்ட முடியாது. சிவபெருமானிடத்திலேயே ஞானக்கண் பெற்றவன் தான். வரத்தினால ஒரு வில்லும் ஞான கண்ணும் பெற்று அந்த ஞானக்கண் மூலியமாக கண்ணனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கண்டறிய கூடியவன் இந்த சல்லியன். அப்படி சமரைக்கு வரவழையானால் தாய் அந்த அரவணைகள் அர்ஜுனன் இருவரை அமெரிக்க வருவாளை ஆனால் முப்பராதிகளை வந்து அந்த வாயினால் தீவெடுத்து இருக்காரு. அந்த திருமுறை நகரம் செய்குறன் பாருகிறோம். இன்னைக்கு அவங்கள கொளுத்தாதான் போகலாம். ஆமா அவனை நீ கொளுத்தவே அவனை எல்லாம் ரெடி பண்ணி கட்டை எடுத்து அவன் ரெடி பண்ணிட்டாங்களா? ரெடி பண்ணி அவனா 25 இன்னைக்கு உனக்கு தெரியாது. அப்படியே நடுவுல நான் படுத்து வந்தாலும் எங்க கொளுத்துனாலும் தெரியுதா என் உடம்பு மேல தீ போடாது. அது தெரியுமா உனக்கு? இவன் காலில் என்ன டாட்டா ஆச்சு வீலு சரியா சாப்பிடுது. வீலே வெட்டி போய் இவன் என்ன கூத்தாடுறான். இவனை வந்து எங்கெங்கமோ கடிக்குது நின்மோ ஏறுது. அவனுக்கு தான் தகராறு. ஒரு ஆள் வீட்டுல குஞ்சிருக்க குஞ்சிருந்த உடனே ஒருத்தன் என்ன பண்ணா கவுத்தறதுக்கு மாட்டை எருமாட்டை பிடிச்சி வந்து நின்னுதான். ஆமா யாரா நீ நான் தான் சமலாபுரி ஆளக்கூடிய ஏமாண்ணா எங்கப்பா வந்த அப்படின்னு ராசவஞ்சனை பாத்துக்கிறேன். இல்ல உண்மைதான். நான் குமர வேலை புடிச்சு போறதுக்காக வந்திருக்கேன். குமர வேலைக்கு உயிர் முடிஞ்சு போச்சுன்னா குமர வேலை நாம தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இருங்க கொஞ்சம் இருங்க வரேன் அப்படின்ட்டு உள்ள ஒண்ணு ஏற்கனவே கோட்டர்ல கட்டி சாப்பிட்டு கட்டி வச்சிருக்கேன். உடனே அங்க இருந்து எடுத்து ஓடியாந்தேன். உடனே நந்தானு கொடுத்தேன். உடனே கேக்குறான் ஏமா எங்க வெறும் கட்டியை கொடுத்தா எப்படி நான் சாப்பிடுறது? உள்ள போயிட்டு தண்ணி கிளாஸ்ல தண்ணி கொடுத்தேன். தண்ணி எல்லாம் கொடுத்தேன். வாங்கி சாப்பிட்ட உடனே தொட்டுக்க என்ன வச்சிருந்தேன்? எல்லாம் அருமையான பண்டிகை வச்சிருந்தேன். எடுத்து தொட்டுக்கிட்டு இதோட கொஞ்சம் பிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு போட்டோம். அது மாதிரி எமனுக்கே கட்டி கொடுக்குறோம் கம்மியாட்டினால சத்தானாம குங்கும போட்டு Hola,
போயிருக்கேன். என் மாமியார் கோயிலுக்கு போயிருக்கேன். யாராவது ஐயப்பன் கோயிலுக்கு உண்மையான விரதம் இருந்து ஐயப்பன் கிட்ட போயிட்டு நான் சன்னிதான தரிசனம் பார்த்து நான் வந்தேன் ஒரே ஒரு டிக்கெட் சொல்லு. இப்ப செத்தா 48 நாள் தான் போவாங்க. ஆனா போவாங்க அப்ப விரதம் இப்ப விரதம் தான் போறோம். காரணம் விரதம் இருக்கணும்னா கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி மாலை போடணும். மார்கழி மாசம் 18ஆம் தேதி முடி சுமக்கணும். இது மணிகண்ட புராணத்துல நியாயமான சர்டிபிகேட் தெரியுதா? முடி சுமந்து இத வரைக்கும் விரதம் எப்படி இருக்கணும்? முதலாளிக்கு மத்தியானத்துக்கு நம்ம சாப்பிடுற மாதிரி சக்தி பூசைக்காக மறுநாள் மத்தியானத்துக்கு தான் சாப்பிடணும். அதை வரைக்கும் பச்சை தண்ணி தான் சாப்பிடணும். இது கடுமையான விரதம். அதனாலதான் முடியாத தலை ஏற்றி விடப்பா இறக்கி விடப்பான்னு சொல்லி அது பாட்டுல எழுதிருக்காங்க. இப்ப விரதம் எப்படி இருக்கான்னு கேளு. காலையில தூங்கி எழுந்த உடனே ஒரு 80 இட்லி, அப்புறம் அது இல்லாத 2 லிட்டர் பால், அப்புறம் அது இல்லாத ஒரு மத்தியானத்துக்கு 3 பேர் ஆச்சு சோறு, அப்புறம் அது இல்லாத 2 லிட்டர் பால், 2 லிட்டர் பால், அது இல்லாத நைட்டுக்கு வந்து ஒரு 4 கிலோ குறைஞ்சது ஒரு 4 கிலோ உப்புமா, அது ஆமா ரவை, அது செரிக்கிறதுக்கு ஒரு 6 வாழைப்பழம். சரியா? ஆனா கோயிலுக்கு எந்த வழியா போகணும்? சில பேர் பம்பையில இருந்து போறாங்க, சில பேர் பின்பட்டு போறாங்க, சில பேர் வந்து பெருமாத போறாங்க. முறை பிரகாரம் போகணும்னா குருவாயூர் குலத்தின் பிழை கடந்து சுவாமி சொல் பாட்டிக்க நடந்து சுவாமி, குருவாயூர் குலத்தின் பிழை கடந்து சுவாமி சொல் பாட்டிக்க நடந்து சுவாமி, கடவுள கொண்டவர ஐயப்ப சுவாமி, கடவுள கொண்டவர ஐயப்ப சுவாமி, கிராமத்திலேயே இந்த கோயிலுக்கு எப்போ வந்து ஆடத்துக்கு இல்ல வாழ்த்தார் வட்டம் வந்தேன் சந்தி தாழ்வு கூட, அப்பதான் எனக்கு இந்த கோயில் இருந்தது தெரியும். ஆனா கூத்துக்கு வரல. முந்திரி கோட்டை வச்சு தெரியும், கோயிலெல்லாம் வச்சிருந்தது. ஆனா கோயில் வச்சிருந்து எனக்கு தெரியாது, மறுபடியும் போன வருடம் தான் தெரியும். கொழிஞ்சால கொட்டை ஓட்டிச்சு, அதோட கொட்டையை ஓட்டிச்சு செவடியா போனேன். அது வந்து முந்திரி கோட்டை வச்சுன்னா அதிகாரி கொட்டை ஓட்டிச்சு. வரக்கூடிய முனி ஈஸ்வரன் அந்த பத்தினி பெண்களா இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய கற்பை சூறையாட வேண்டும் பாடம் புகட்டவன் அப்படி என்பதற்காக சிவபெருமான் ஒரு முனிவரா வந்ததுனால் முனி ஈஸ்வரன். ஆமா இவங்கெல்லாம் மணி, இவங்கெல்லாம் மணீஸ்வரன், அவன் மணீஸ்வர் முனீஸ்வர் முனி ஈஸ்வரன். அப்படி முனீஸ்வரனுடைய பாகத்திற்கும் சபையில சூழ்ந்துள்ள சபையோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் வருங்கால வாலிபர்கள் எதிர்கால இளைஞர்கள் மற்றுமுள்ள நாடக நண்பர்கள் எனக்கு நாடக ஆசானை திகழ்ந்த மறைந்த மாமியாத செம்மண்டலம் பத்மநாப நாடக ஆசான் அவருடைய பாகத்திற்கும் அது மட்டும் அல்லாது இப்போது இந்த நாடக சபா குளஞ்சி குமர நாடக சபாவிற்கு ஆசானா இருக்கக்கூடிய தேவராம்பட்டினம் ஆர் ராஜகோபால பெருங்கடல் எம்ஜிஆருக்கு சமத்துவ அவர். ஆனா விழுவாத்த வேலாயுத ஆசான் சிவாஜி கணேசனுக்கு பொருந்தவர் அவர். அப்படியே ஆனந்தூர் சீனிவாசன் தெரியுதா, அவர் ஜெமினி கணேசன் போல அவரு ஒரு தகுதி அளவு இருக்கு. அப்படி தேவராம்பட்டினம் ஆர் ராஜகோபால் பெரும் ஆசான் இடத்திலேயே பாடம் கற்ற இதோ கொள்ளை இளப்பாளையம் கிராமத்திலே வாழ்ந்து வர முடியாது. தந்தைக்கு தந்தையா இருக்கக்கூடிய இதோ சின்னத்துறை நாடக ஆசான் அவருடைய பார்த்திருக்கு. அதை அறிவு தம்பியா இருக்க முடியாது, சபாவுக்கு உரிமையாளர் இருக்க முடியாது. இதோ ராஜகுரு நாடக ஆசான் அவருடைய பார்த்திருக்கு. அது மட்டும் அல்லாது நன்னவர்களை வாழ்ந்து வர முடியாது. அருமை மாமா கணேசன் நாடகாசன் அவரை பார்த்து இது புரிய உப்பு நாடக கிராமத்தில் வாழ்ந்து வர முடியாது. இது ராசாங்க நாடகாசன் அவரை பார்த்து மற்ற நாடக ஆசான்களுக்கு உனக்கும் அடியவன் சேர்க்க வணக்கம். அருமை தாய்நாடா இருக்க முடியாது. இதோ வடகத்தில் நல்லவரிலேயே வாழ்ந்து வரக்கூடிய இதோ கட்டிட மேற்கூடியா இருக்கக்கூடிய சூரிய பிரகாஷ் அவர்களால் இதோ வேளாண்மை குமரமணி எமக்கால் அழிபட்டு 50 ரூபாய் முதலீட்டு பாவித்து அவனுக்கு வணக்கமாக நன்றி. அவங்களுக்கு யார் பார்ப்போம். இதுதான் மாத்திரத்தை சொந்த விட்டு அவங்க மாமன் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். சூப்பரா இருக்காருங்க. இருக்கிறான் அழுவு விட்டு போயிருக்கிறானோ போய் எழுப்பி வந்து அவனை வந்து அனுப்பி விடுற பாரு. அவன் எங்காச்சும் மொழி கந்தாலும் கண்டிருப்பான். கட்டி போட்டுட்டு வந்து அவனே அனுப்பி விடுற பாரு. சரி விட ஒரு ஆளை கழிஞ்சா நம்ம
உயிர் போற ஒன்னு அடிக்கல கனமா பேசல நீ வாட்டுக்கு வந்ததுல இருந்து வழி கூட்டி விடுற வேலையே இருக்கு என்ன நானா கூட்டி விடுறது தானே உட்காந்துருக்காங்க எல்லாம் பாட தானே போறாங்க நீ பாட்டு பாடுறதா நானும் பாடுறேன் 1,25,000 ஆமா ஒன்னாவது மேடி பண்ணி கொடுத்தாங்க ஆமா புடிச்சிக்கிங்க வாஜரன்னா புடிச்சா இந்த கம்யூனிட்டி எங்கனாச்சும் ஓடி போடுவான் இன்னும் ஒரு பைசா பிடிக்கிறேன் செத்துன்னு வச்சுக்க உன் தண்ணி குடிச்சிடும் என்ன பண்ண என் பையா சட்டை கயிற்று வேஷமே வாழான் சார காத்து அந்த அளவுக்கு ஏற்கனவே பாதி படம் உதறின்னு இருக்கு இப்ப தண்ணி கொண்டு வச்சு நிக்கிறான் கெட்டிக்கார ஆடுறவெல்லாம் நான் சொல்றேன் அவனுக்கு தனி பாடம் கெட்டிக்கார ஆடுறவங்க தனி பாடம் இவன் பெரிய எம்எல்ஏ வேண்டாரு கொஞ்சம் கெட்டிக்கார ஆடி விட சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அவங்ககிட்ட பிசுக்கு பிசுக்கு வரா தண்ணி ஆமா பன்னீர் ஊட்டி சொம்ப உண்டு இது பன்னீர் போட மாட்டோம் சொம்ப மரம் இது லூசாந்து போச்சு அது அடி அடிக்க தெரியல வாங்க சாமி உட்காருங்க மரியாதை செய்யணும் எனக்கு சின்ன சந்தேகம் ஆமா இந்த மேல எத்தனை கிலோ வெயிட் வரும் ஏக அம்பு வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலும் கேட்க மாச்சாரிக்கு மாலை போடும்போது எங்கேயுமே வெயிட் ஆகணும் கட்டுறாங்க இப்ப நமக்கு தட்ட மாட்டேங்கிறான் நமக்கு ஒரு நாளைக்கு தட்டு வருமா எப்ப தெரியுமா 4 பேர் கொஞ்சம் தூக்கம் பாரு அப்ப தட்டமா நான் காலையில் கட்டுவான் கூட
செத்து போன போனமா கண்ணுல காட்சி வைடா நெத்தில காட்சி வைடா கேட்கும். அது அவன் வந்து காட்சினே பண்ணுவான். இவன் கேட்பான்டா. எப்படி எப்படி தெரியுமா? அடமூச்சி வச்ச மாதிரி அடமூச்சி மாதிரி மாமன பாரு அடமூச்சி வச்ச மாதிரி கடவுள் போல இருக்கு. அந்த பஞ்ச மனாதி பசங்களை பொடி 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 ஆகிடுவேன். எல்லாரையும் பொடி பொடி ஆகும். ஆமா ஆமா இருந்தாலும் எல்லாரும் நீங்களும் அப்படிதான் இருப்பீங்களோ? 5 பேருக்கு திரும்பி அவங்க துணைபுத்திரமான கிரிக்கெட் படம் வருது. அந்த 5 பேருக்கு அவன் துணைவனா வந்தாலும் அந்த கிரடி என்று சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணன் சொல்ல முடியாது. அதனால நேற்றா கையா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா இன்னும் எனக்கு மத்திய பண்ணுவாங்க. 5 நோய்க்காக ஆமா அதான் நேற்று கையா எல்லாருக்கும் அஞ்சாத இனி மேல இந்த முடி உனக்கு ஏதாவது சொல்றோம். யான் தெரியுமா? யான் தெரியுமா? யானு கேட்டாங்க வேற முடி தயார் பண்ணிட்டோம். வேற முடி தயார் பண்ணா இந்த முடியை வச்சா தான் யாராச்சும் வைக்கலாம். இந்த வேற முறை செஞ்சு வரைக்கிட்டு இதுக்கு முன்னே யாரு கட்டினாங்களா இந்த முடிய குடும்பத்து ராஜாங்களுக்காக இந்த முடி இந்த முடியை வேற யாரும் கட்ட முடியாது. அன்னைக்கு கட்டினாலும் எங்களுக்கு பின்னால ஓடுது. அதுக்காக தான் இந்த முடி உனக்கு சொந்தம். தனி விட்டு நான் ஒரு நாள் வச்சு வந்தேன் ராஜா. சந்தோஷம் இருந்தாலும் மனசுல ஒரு சந்தேகம் சின்ன சந்தியாகங்கிறது யாரும் தெரியுதா? ஆனா எனக்கு தெரியுமோ தெரியாத தெரிஞ்ச வரைக்கும் சந்தேகத்துக்கு வேணா தெளிவுபடுத்துறேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. என்னது சந்தேகம்? நீங்க எழுக்கும் போது எனக்கு சந்தேகம் இல்ல. உனக்கு தெரியாத ஒண்ணு இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? ஒரு காலத்திலே மாலாயை கண்ணனம்
காலமானோம் எங்கேயோ 86 ஓடிட்டு போனாங்களா? அவங்க யாராரு மாமா? அதெல்லாம் அங்க போவானா? திருநாட்டு மாவன பண்ணுவானா? இங்கேவா? எதுக்கு போனாங்க? இவங்க மச்சான் மச்சான் தமிழ்நாடு எதுக்கு போறாங்க? மச்சான் மச்சான் அது ஓடி போலாம். ஆமா இவங்க சொந்தக்காரங்க ஓதி பண்ணிட்டாங்க. மாமனார் ஒரு மரிமோகன் ஓதி பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம யாரு? நீ யாரு? எனக்கு மரிமோகன். நான் யாரு உனக்கு? மாமனார். அது உதவி செய்யலாம். அது அப்படி கிடக்கட்டும். ஒரு காலத்திலே சிவபெருமான் கண்ணன் ஒரு எருதாகும். சிவபெருமான் ஏறி உட்கார்ந்து போனான். மாமன் மச்சான் பேசாத குரங்கு குரங்கு அதுவும் தூங்கி போனான். ஏன்னா இவர் ஏற்கனவே இவர் நம்ம மச்சான் வச்சா இவர் போய் கீழே போறாங்க. இவர் எருதா போய் தாங்க. அதெல்லாம் ஒரு உதவிக்கு மறு உதவி செய்யணுமே. ஆமா அதனால கிரைதா அந்த யுகத்தை மீண்டும் வந்து அந்த போனாரு சிவபெருமான். அது வர போனோம். அது போகட்டும். இதை இப்படி மல்லாட்டை ஒத்துக்காது, பச்சை மல்லாட்டை, முந்திரி பழம் ஒத்துக்காது, முந்திரி பழம், தயிர் ஒத்துக்காது, மோர் ஒத்துக்காது. தயிர் போடுறாங்க ஜாட்டுங்க வந்து முந்திரி பழம் நான் போடுறோம் கம்மங்கூழ் தேய்ச்சிட்டு இதெல்லாம் தேய்ச்சிட்டு ஆட்ட ஆடுவான். அந்த அப்பன் புண்ணியத்துல எனக்கு ஒண்ணும் ஆகும். எனக்கு ஒண்ணு சில பேர் சொல்லுவாங்க அது அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இப்படிதான் இருக்காங்க. மாமா என்னவா சொன்னாரு அப்படின்னு சொல்லி தனுசு பெற்றவன் நான் சத்திரியன். அவன் யாரும் அதனால அவனுக்கு நாரதம் அந்த பஞ்சம் பாண்டவர் இருக்காங்க. தருமன் மூத்தவன் முடி கொடுக்கறதா மாமா
பொருந்தும் ஆனா எங்க அது நீ வச்சு அது கூட அதான் ஓட்டியா எப்படி நம்ம ஓட்ட முடியும் அதான் ஓட்டியா இருந்தாதான் அச்சு மாட்டலாம் சொல்லு மாமா அதனால தெரியாத போய் நம்ம ஏன் நம்ம அவர்கிட்ட இந்த வசனாவத்துல நம்ம ஆளானா இல்ல ஒரு காட்டிங்க அப்படியே போட்டிருக்கா காருக்கு திருவிட்டா அந்த வாசனையே வருவோம் சும்மா ஊருக்கா வாங்கி தடவி விட்டோம் அதை தொட்டு தாங்கிட்டு வரணும் நீங்க போங்க ரதம் ஓட்டு ஆள் கூட்டிங்க கஞ்சி கோயில போனா எம்மா பேர் அங்க கிடக்காடுவோம் நான் என்ன சொல்றேன் இது யார் தெரியுமா மூணு பிரம்மா இவன் வாங்குறான் இவன் ஊத்துறான் இவன் குடிக்கிறான் ஊத்துவானா அப்புறம் வாங்குவான் அதான் இவன் வாங்கி பிரம்மா ஊத்துறான் விஷ்ணு குடிக்கிறான் நான் அப்படி சொல்ல மாட்டேன் இவன் வாங்கலாம் இவன் ஊத்துறான் இவன் குடிக்கிறான் சரி கடை மாமா எதிர போட்டு 3 கோடு போட்டா ஆமா அது என்ன அதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சத்தியம் பண்றீங்க துரியோதனா கொடுத்த சத்தியம் நீயா கேட்கல சத்தியம் கையை கொடுத்தா காலை கொடுத்தா நீங்க வந்து கொடுத்த சத்தியம் போய் இப்ப இங்க மட்டும் மாட்டீங்க இப்ப சத்தாரி முன்னாடி அது மாதிரி தான் டீ கேட்டாரு வாய வச்சு சும்மா இல்லை இன்னைக்கு போட்ட டீ தான் அதோட அந்த டீயா வச்சு அந்த போதும் அதான வாங்கொழுப்பு வாங்கொழுப்பு நீ கொடுத்த சத்தியம் போய் தாண்டி போ இங்க வா ஆனா கையை கொடுத்தா திமறி விடலாம் வாயை கொடுத்தா மேல முடியாது நாம இப்போ வாயை கொடுத்து மாட்டிருக்கோம் வாயை கொடுத்துருந்தா நம்ம அப்படியே கழுவின்னு வந்து வச்சோம் வாயை கொடுத்தோம்னா கழுவிட்டு வாயை கொடுத்துருங்க கணக்கும் போவாங்க வாயை கொடுத்துருங்க நம்ம வார்த்தையை கொடுத்துருவோம் நம்மள தானே சத்தியம் கொடுத்தோம் நீங்க நான் வருவேன் சரியா அங்க எதிராளிய பார்த்து ஏத்து சைக்குதான் ஓட்டு ரதம் ஆனா அத வந்து மாமானி இப்படி ரதம் ஓட்டு மாமானி இப்படி ரதம் ஓட்டு அப்படின்னு எனக்கு சொல்லக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது இப்ப ரதம் ஓட்டுறதுக்கு மட்டும் தான் நான் வரேன் அங்க அமராவதி யுத்தத்துல மாமா எனக்கு பதில என்னால முடியல எனக்கு கலவரத்து போச்சு எனக்கு பதிலாக வில்லு சண்டை செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் எங்க அண்ணன் பாத்துக்கோ இதுக்கு ரெண்டு சம்மதமா எங்க அண்ணன் பாத்துக்கோ ஐயா வந்துட்டாரண்ணா மாமனை என்ன கூப்பிட சொல்லு மாமரி மோனு கூப்பிட சொல்லு எப்படியா இருந்தாலும் எங்க அண்ணன் மூத்தவன் நான் கூப்பிட மாட்டேன் என்ன நீ அவனு கூப்பிட சொல்லு என்ன சரியா வயிற்றுல மூத்தம் இருங்க வயிற்றுல மூத்தம் வந்தாக்க வந்து வண்டி போட்டுட்டு வந்து காய்ச்சி விடுவோம் யாருக்காக அது யாருக்கு காய்ச்சி விடுவோம் வாப்பியா மக்கள் வாப்பியா யாரு வாப்பியா அங்க எட்டு வந்து குடும்பம் அவரை பத்தி எனக்கு தெரியும் ஏதாவது காரியம் ஆகணும்னா என்னம்மா இல்லாட்டி போட அப்புறமேட்டு ஊரா வச்சுட்டோம்மா அப்படியே உங்க அம்மா இது செஞ்சாங்களா ஏதாவது போட்டுமா விட்டு வேலை பண்ணலாம் முனையில உனக்கு
ஆமா அதுக்குதான் கணத்தை நம்ம அதான் நம்மளா வந்து மாட்டிக்கிட்டு தப்பு கொஞ்சம் கூட காய்ச்சிக்கலையா காய்ச்சி போனாங்க வருத்தப்படாதீங்க நான் போவது குறித்த பூமி சண்டைக்கு போறோம் நம்ம காத்துல உயர்ந்தவர் எதிராளி படையில் இருப்பாங்க அப்படி வணக்கம் செய்ய வேண்டும் ஆனால் அங்கு சென்று அவருக்கு மரியாதை செய்ய முடியாது இங்கிருந்து வெள்ள வளர்த்து பானத்தை போட்டு மலர் கடையை விட்டு அவருக்கு வணக்கம் செய்வதால் வீரனுக்காக அந்த வணக்கம் தான் மாமா உனக்கு செஞ்சேன் மாமா நீ வந்திருக்க நீ ஒரு வீரம் தானே நிமிடம் நிக்கிறீங்க அனுப்பிட்டு எப்படாவது போட்டு சத்த படுக்கலான்னு பாக்குறான் ஒன்னாகி இருவர் சென்றிருக்க நேரத்திலே அந்த அரவணைக்கு உங்க உள்ளத்திலே ஒரு எண்ணம் இருக்கிறார் நான் உயர்ந்தவனாச்சுதே இவன் தாண்டவனாச்சுதே இவனுக்கு நாம் பேர் வச்சியா வந்து விட்டோமே அப்படி அந்த எண்ணம் இருக்கு உள்ளக்குள்ள ஒரே ஒரு சங்கடம் மாமா நான் சொல்வதை கேளு ஆமா ஏன் தெரியுமா மாமா அந்த மெகிழவன் தலைக்கிழங்கி ஆகிய முடிவர்க்கு இந்த அரும்பெரும் சாபம் பெற்றேன் மாமா இந்த வில்லு இந்த வில்லுக்கு தமிழ் அகராதில சாபன்னு ஒரு பேர் ஆமா சாபன்னு ஒரு பேர் ஆமா அதனாலே இந்த வில்லை யார் வச்சிருந்தது தெரியுமா மேகத்திற்கெல்லாம் தலைவனா இருக்கபடியான இந்திரன் வச்சிருந்தான் அந்த இந்திரனிடத்தில் இருந்து மெஜிடம் என்று சொல்ல முடியாது சூரியன் பெற்றார் அந்த சூரியன் இடத்தில் இருந்து என் குருவாய் இருக்கபடியான பரசுராமர் பெற்றார் அந்த பரசுராமர் இடத்திலே மாமா நான் செய்த புண்ணியம் எனக்கு கிடைச்சது அந்த வில்லு கிடைச்சது இதுக்கு சாபன்னு ஒரு பேர் சில பேர் என்ன சொல்லுவான் பரசுராமர்கிட்ட சாபம் வாங்க சொல்லுவான் வில்லுக்கு தான் சாபம் பேர் சாபம் முனிவர்க்கின்றாரும் சாபம் பெற்று நாகவம் பகலில் பெற்று காந்தாவரம் தகர காலத்திலே அசோசனா என்ற பாம்பாகப்பட்டது இந்த அற்றுணரை கொல்லுவேன் யார் எதிரியோ அவருக்கு தஞ்ச புகழின் அப்படி என்று என்பால் ஓடி வந்தது அது நான் செய்த புண்ணியம் நாகவம் பகலில் பெற்று அந்த நாகரன் கொப்ப உம்பை என் பகனுமாக பெற்று நான் செய்த வாழ்க்கையை மறித்தது அன்போ அந்த சாட்டா எம்பெருமான் எப்படியோ அந்த எம்பெருமானை எந்த இடத்துல வைத்து பார்க்கிறோம் அதே இடத்துல தான் மாமா உன்னை வச்சு பார்க்கிறேன் உன்னை தவறா எப்பவுமே என் உள்ளத்துல வச்சது ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன ஆசை குறித்த பூமிக்கு செல்ல முடியாது என் மனைவி இருக்கின்றாரு பொன்னுரியா அவளிடத்துல இரண்டு ஒரு வார்த்தை பேசி தாப்பனம் பெற்று போகலாம் அப்படி என்று ஒரு நட்ப ஆசை மாமா ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு அதுக்கு அஞ்ச வேண்டாம் ஆனால் நீ சென்று விடைதாமலை பெற்று வர வரைக்கும் நான் இப்போது அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றேன் பேர் அலங்காரம் ஆகட்டும் இப்படியாக குடைவள்ளல் கந்தாம பொன்னூரு நாயகத்தை அழைக்க அம்பாள் பொன்னூரு நாயகம் வருவது